அமைதியான ஒரு காட்டுத் தளிர்ப்பகுதியில் மிரோ என்ற பூனை வாழ்ந்து வந்தது. மென்மையான பாய்ச்சல்கள், வெயிலில் சாய்ந்து தூங்கும் பழக்கம், அதுவே மிரோவின் வாழ்க்கை. அதற்கருகே மரக்கிளைகளில் தொங்கித் தொங்கிக் கொண்டே விளையாடிக் கொண்டிருந்தது காபி என்ற குரங்கு. அது எப்போதும் பிரகாசமான பொருட்களையும் மறைந்திருக்கும் பழங்களையும் தேடிக்கொண்டே இருக்கும். ஒரு காலை மிரோ நெளிந்து நீட்டிக் கொண்டு இருந்தபோது ஒரு மிகச் சிறிய உருவம் ஒரு பெரிய கல்லை தள்ள முயற்சி செய்வதை கவனித்தது. அது பீப், சிறியது ஆனால் பெரிய சிக்கலை சந்தித்த ஒரு எலி. என்ன செய்கிறாய் என்று மிரோ தனது மீசையை தரைக்கு அருகாக குனித்து கேட்டது. ஆற்றை கடக்க ஒரு சிறிய பாலம் கட்டுகிறேன் என்று பீப் சின்ன குரலில் சொன்னது. ஆனால் இந்த கல் நகரவே மாட்டேன். மிரோ அதன் வால் ஆடியது. நான் உதவி கொண்டு வந்திரலாம். அந்த நேரத்தில் காபி ஊ ஊ என்ற மகிழ்ச்சியான சத்தத்துடன் மரத்திலிருந்து குதித்து வந்தது. எனக்கு கட்டுவது ரொம்ப பிடிக்கும். நானும் உதவுகிறேன். அவர்கள் மூவரும் ஒரு சரியான குழுவாக மாறினர். மிரோ பெரிய கற்களை மெதுவாக கொண்டு சென்றது. காபி வள்ளிகளை பயன்படுத்தி வலுவான கட்டுகள் செய்தது. பீப் தனது சிறிய கால்களில் நிற்கும் உயரத்திலிருந்து பெருமையுடன் வழிகாட்டியது. மாலை நேரம் வந்தபோது அவர்கள் காட்டில் சிறியது ஆனால் மிக வலுவான பாலத்தை கட்டி முடித்திருந்தனர். அதை கடந்து சென்ற முதல் உயிர் பீப். அதன் சிறிய கண்களில் பெருமை பிரகாசித்தது. நன்றி என்று அது மென்மையாக சொன்னது. நான் சிறியவன் தான், ஆனால் உங்களைப் போன்ற நண்பர்கள் இருந்தால் எந்த பிரச்சனையும் பெரியதாய் தோன்றாது. மிரோ புற்றென மெல்ல நாதம் செய்தது. காபி ஒரு சிறிய வெற்றி நடனம் ஆடியது. அந்நாளிலிருந்து பூனை, குரங்கு மற்றும் அவர்களின் சிறிய நண்பன் பாலத்தை மட்டும் அல்ல, நிரந்தரமான நட்பையும் கட்டினர்.